இது நம்ம மார்ஷியல் ஆர்ட் டியூட்டோரியலுடைய 2வது கிளாஸ். நீங்க 1வது கிளாஸ் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்ல லிங்க் தரேன். குயிக்கா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசிக் பஞ்ச் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி தந்திருந்தேன். அதில் தொடர்ச்சியே நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லெக் ஒர்க் அவுட் நான் லாஸ்ட் கிளாஸ்ல செய்து காட்டாம விட்டுருந்தேன். அதையும் அதோட சேர்த்து இன்னும் சில ஒர்க் அவுட்ஸையும் நம்ம பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? முதல்ல ஸ்குவாட் ஒர்க் அவுட் பார்ப்போம். காலை ஓரளவு விரிச்சு வச்சுக்கிட்டு இடுப்புல கையை வச்சுக்கிட்டு உடம்ப நேரா வச்சுக்கணுமா, முன்னுக்கு வளையக்கூடாது. அப்படியே உங்களோட பின்பகுதியை கீழே இறக்கணும். இறக்கி உடம்ப நேரா வச்சுக்கிட்டு அப்படியே மேலே எழும்பு. நான் எப்படி செய்து காட்டுறனோ அதே மாதிரி கீழே இறங்கி அழகா நேரா மேலே எழும்பிங்கன்னா சரி. அப்படியே கீழே இறங்கி மேலே எழும்புங்க. சைட் போஸ்ட்ல காட்டுறேன் பாருங்க. காலை ஓரளவு விரிச்சு வச்சுக்கோங்க, இடுப்புல கையை குத்திக்கோங்க, உடம்பு நேரா வச்சுக்கிட்டு அப்படியே குந்தி எழும்பிங்கன்னா சரி. பாருங்க எப்படி செய்யறனோ அதே மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சுங்கன்னா சரி. உங்களோட பின்பகுதி உட்காரக்கூடிய பகுதி சரியா கீழே இறங்கி அப்படி உடம்பு நேரா இருந்தா அப்படியே மேலே எழும்பணும். பின்பகுதி கீழே இறங்கணும், உடம்பு நேரா இருக்கணும், அப்படியே மேலே எழும்பணும். அடுத்து ஸ்பிளிட் ஸ்குவாட். இது வந்துட்டு நம்ம மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்காக செய்ய போறோம். ஸோ நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. பின்னால வைக்கக்கூடிய காலை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. நான் இதுல எப்படி செய்யறனோ அதே மாதிரி முன்கால இப்படி மடிக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 2 காலையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா பின்காலோட முடங்கால் நிலத்துல வர மாதிரி வரும். பாருங்க நான் எப்படி செய்யறோனோ அதே மாதிரி செய்யுங்க. அடுத்த பக்கமும் செய்து காட்டுறேன் பாருங்க. இப்ப பின்கால நல்ல முடியுமான வர பின்னுக்கு நீட்டி வச்சுக்கிட்டு முன்கால மடிச்சு எடுக்கணும். பாருங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். 2 காலையும் விரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா சரி. நான் செய்து காட்டுற மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. அடுத்து கொசாக் ஸ்குவாட். நான் இதுல காட்டுற மாதிரி காலை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு காலில் ஸ்குவாட் செய்யணும், மற்ற காலை நீட்டி வச்சிருக்கேன். பாருங்க எப்படி நீட்டி வச்சிருக்கேன்னு பாருங்க. அப்படியே மேல எழும்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்து அடுத்த காலில் ஸ்குவாட் பண்ணணும். மற்ற காலை நல்லா நீட்டி வச்சு ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இதே விஷயத்தை திரும்ப மாறி செய்து உங்களோட காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது புஷ்அப் ஒர்க் அவுட். புஷ்அப் வந்துகிட்டு நம்மளோட அப்ப பொடியோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒர்க் அவுட். இதுல நீங்க உங்க கைகளை உடம்புக்கு நெருக்கமா நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிட்டு முழங்கை உள்பக்கமா மடிகிற மாதிரி பாருங்க. நான் சைட் போஸ்ட்ல காட்டுறேன். நெஞ்சுக்கு நேரா கைகள் இருக்கணும். அதே மாதிரி அது மடியும் பொழுது அந்த முடங்கையால சரியா மடியணும். அதுக்கேற்ற மாதிரி உடம்போட பக்கத்துல நெருக்கி வச்சிருக்கணும். கையாகலமா விரிச்சு வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி இடுப்பு பகுதி முழங்கால் பகுதியெல்லாம் நிலத்துல படவும் கூடாது, மேல உயர்ந்திருக்கவும் கூடாது. ஸ்ட்ரைட்டா இருக்கு. சிலருக்கு புஷ்அப் செய்யற கஷ்டமா இருக்கும். வாங்க இப்படி உயரமான பிளேஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கு பிறகு கீழே புஷ்அப் பண்ணி பாருங்க. இதுல நல்லா பாருங்க நான் எப்படி கையை வச்சிருக்கேன். அந்த முடங்கை பகுதி மடிகிற மாதிரி நேருக்கு வச்சணும், விரிச்சு வச்ச கூடாது. இப்ப நாம கிளாஸ் விட்டத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எப்படி பஞ்ச் ப்ராப்பரா செய்யறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். இப்படி இடுப்புல கையை வச்சு எப்படி எடுக்கணும், எப்படி பஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி தந்திருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நாம அந்த பஞ்சை தலைப்பகுதிக்கு, நெஞ்சு பகுதிக்கு, வயிற்று பகுதிக்குன்னு சொல்லி தனித்தனியா ப்ராக்டிஸ் பண்ண போறோம். கையை இடுப்புல வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி ஒருத்தருடைய ஹெட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹெட்டுக்கு பஞ்ச் பண்ணுங்க. நான் சொல்லி தந்த மாதிரி ஸ்ட்ரைட் பஞ்ச் மாறி செய்யுங்க. ஒவ்வொரு பஞ்சையும் பெர்ஃபெக்டா மாறி நான் எப்படி சொல்லி தந்தனோ அதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த செஸ்ட்டுக்கு பஞ்ச் பண்ண போறோம். ஒருத்தருடைய நெஞ்சு பகுதி முன்னால இருக்கு, அதுக்கு பஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த செஸ்ட்டுக்கு நீங்க பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வயிற்றுக்கு பஞ்ச் பண்ண போறோம். ஒருத்தருடைய வயிறு முன்னால இருக்குன்னு அந்த வயிற்றுக்கு பஞ்ச் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கு பஞ்ச் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதோட ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க பார்க்கலன்னா பஞ்ச் பண்ற மெத்தட்ஸ் உங்களுக்கு சரியா புரியாது. ஸோ நீங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரணும். நான் மேலே ஐ பட்டன்ல அந்த லிங்கை கொடுக்க, நீங்க அதை கிளிக் பண்ணி அங்க பார்க்கலாம். இப்போ நான் அந்த பஞ்சஸை சைட் வியூல எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஹெட்டுக்கு பஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படி ஹெட்ல லேண்ட் ஆகுது, ஒவ்வொரு பஞ்சும் எப்படி ரிப்பீட் ஆகுது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓப்பன் பண்ற செஸ்ட்டுக்கு நான் பஞ்ச் பண்றேன். ஒவ்வொரு பஞ்சும் எப்படி ரிப்பீட்டா பெர்ஃபெக்டா வருதுன்னு நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த வயிற்றுக்கு பஞ்ச் பண்றேன். இதையும் நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்த நம்ம இந்த 3ஐயும் சேர்த்து ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றோம். எப்படி ஹெட்டுக்கு செஸ்ட்டுக்கு வயிற்றுக்கு, ஹெட்டுக்கு செஸ்ட்டுக்கு வயிற்றுக்கு, ஹெட்டுக்கு செஸ்ட்டுக்கு வயிற்றுக்கு, ஹெட்டுக்கு செஸ்ட்டுக்கு வயிற்றுக்கு, இப்படி நாம 3ஐயும் மாறி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மசில் மெமோரியில சரியான பொசிஷன் ஸ்டோர் ஆகும். அடுத்து நாம 4 பேசிக் பிளாக் செய்யும் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதை நாம ஒரே இடத்த நின்று தான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது ஏற்கனவே பஞ்ச் செஞ்சோம், இப்போ பிளாக் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரே இடத்த நின்று மூவ்மெண்ட் எல்லாம் சரியா பிடிச்சிட்டு பிறகு மூவ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் பிளாக் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இடுப்புல கையை வச்சுக்கோங்க. இப்போ நான் சைட் பிளாக் செய்து காட்ட போறேன். அதாவது வலது பக்கம் சைட் பிளாக் செய்யறேன். இடுப்புல இருக்கிற கையை உள்பக்கம் இருந்து எடுத்து வெளிப்பக்கம் ஃபோர்ஸா பிளாக் பண்ணணும். நான் செய்து காட்டுறதை நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. சைட்டால மேல ஒருத்தர் தாக்க வரும்போது இந்த பிளாக் இப்படி வந்து தடுக்கும். இதை கராத்தையில எப்படி செய்வாங்கண்டா, நான் செய்யற மாதிரி கீழே இருந்து இப்படி எடுப்பாங்க. இதுவும் ஒரு வகையான அண்டர் பிளாக் தான். இந்த பொசிஷன்ல இருந்து அந்த கையை அப்படி எடுப்பாங்க. நீங்க எந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நம்ம எதிரியோட கையை பிளாக் பண்ற மாதிரி அந்த பிளாக்கை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. உங்க கை உள்பக்கமா இருந்து ஃபோர்ஸோட வந்து எதிரியை தடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் சரியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம அப்ப பிளாக் பார்க்க போறோம். இதை நல்லா பாருங்க. இப்படி எடுத்து மேல பிளாக் பண்ணணும். நம்ம தலையை யாராவது மேல இருந்து தாக்க வரும்போது இந்த பிளாக் வந்து இப்படி யூஸ் ஆகும். பாருங்க நல்லா பாருங்க. இடுப்புல கை வச்சுட்டு இப்படி பிளாக் பண்ணணும்.
தலையை கவர் பண்ற மாதிரி பிளாக் பண்ணணும். அதாவது அது வெளியாகி போகக்கூடாது. கை வந்து விட்டு நம்ம தலையை விட்டு வெளியாகி போய் தலையில யாராவது தாக்குற மாதிரி வரக்கூடாது. அது அப்படியே கவர் ஆகணும். இந்த பிளாக் நம்ம தலையை கவர் பண்ணணும். நான் செய்து காட்டுறதை நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மாறி மாறி செய்ய செய்ய அது உங்களுக்கு பழக்கமாயிடும். அடுத்த கீழ்ப்பக்கம் இருந்து யாராவது நம்ம தாக்க வரும் பொழுது அதை அண்டர் பிளாக் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரே பொசிஷன்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்றதை விட கொஞ்சம் சைட்டாகி ப்ராக்டிஸ் பண்றது நெல்லம். நான் பேசிக்காகத்தான் அப்படி ஒரே பொசிஷன்ல நின்று ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு கையெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகட்டும். ஆனா இதுக்கு நீங்க உடம்ப கொஞ்சம் ரொட்டேட் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா நான் எப்படி செய்து காட்ட போறேன்னு பாருங்க. நான் அந்த கையை இடுப்புல வச்சுக்கிறேன், அப்படியே காலை கிறுக்கி பிளாக் பண்றேன். நல்லா பாருங்க, கீழே வந்து ஒரு தாக்க வரும்போது இப்படி பிளாக் பண்ணணும். நான் இதில் செய்து காட்டுற மாதிரியே உடம்ப ரொட்டேட் பண்ணி இதே பிளாக்கை திரும்ப திரும்ப மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த இன்னர் பிளாக், அதாவது எம்ம நோக்கி ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா தாக்க வரும் பொழுது அதை இன்னர்ல பிளாக் பண்ணணும். நல்லா பாருங்க எப்படி செய்யறாண்டு. இப்படி பிளாக் பண்ணணும். சரியா? இடுப்புல இருந்து எடுத்து எமக்கு ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய அட்டாக்ஸை இப்படி இன்னர்ல பிளாக் பண்ணணும். நம்ம சைட் பிளாக் பண்ணும் பொழுது இன்னர்ல இருந்து அவுட்டருக்கு பிளாக் பண்ணுவோம். இப்படி செய்வோம். இதை அவுட்டர்ல இருந்து எடுத்து இன்னர்ல பிளாக் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய அட்டாக்ஸை இப்படி இன்னர்ல பிளாக் பண்ணுவோம். இந்த இன்னர் பிளாக்கையும் மற்ற பிளாக்ஸ் மாதிரி ரெண்டு கையிலையும் மாறி மாறி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்லி அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதான் அது மசில் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். இந்த கிளாஸ்ல நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கேன். அது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸுக்கு இடையில நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தொடர்ச்சியா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.